இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்கு OCI எனப்படும் இந்திய வம்சாவளி மக்களுக்கான குடியுரிமை அட்டை திட்டத்தை 6ஆம் தலைமுறை வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இலங்கையில் உள்ள இந்தியவர்களால் வரவேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பம்பலப்பிட்டி கதிரேசன் ஆலயம் மற்றும் வெள்ளவத்தை மயூராபதி அம்மன் ஆலய அறங்காவலர்கள் மற்றும் இந்திய வம்சாவளி அமைப்புகளின் பிரதிநிதிகளால் மேலதாளங்களுடன் வரவேற்கப்பட்டார். இந்நிகழ்வின் போது இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டத்தினூடாக நிர்மாணிக்கப்பட்ட 145 வீடுகளை இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் நிகழ்நிலை முறைமையூடாக கையளித்து வைத்தார். மக்களை மையப்படுத்திய இந்திய அபிவிருத்தி பங்குடைமையானது இலங்கை முழுவதும் வாழும் சாதாரண மக்களின் வாழ்வில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. இவ்வுறுதியான நட்பின் கீழான முக்கிய முயற்சிகளில் ஒன்றே இந்திய வீடமைப்பு திட்டமாகும். மாத்தளை மற்றும் காலி மாவட்டங்களில் 3ஆம் கட்டத்தின் கீழான 4000 வீடுகளில் இறுதி தொகுதி 145 வீடுகளும் நிறைவு செய்யப்பட்டு அவற்றின் அங்குரார்ப்பண நிகழ்வில் இந்திய துணை ஜனாதிபதி அவர்கள் பங்கேற்கின்றமையிட்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இதன்போது உரையாற்றிய இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், இன்றைக்கு காலமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்த தொழிலாளர் சகோதரர்களுக்கு இந்திய அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என்கின்ற பெருநோக்கோடு செய்த நல்ல செயல்களை எல்லாம் நாம் காணொளியின் வாயிலாக கண்டோம். அதேபோல இன்றைக்கு உங்களை எல்லாம் இங்கே சந்திப்பதில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். காலையில் கொழும்புல வந்து இறங்கிய நேரம் முதல் ஒரு உணர்வை பெறுகிறேன். பக்கத்து நாட்டிற்கு போன உணர்வல்லாது பக்கத்து வீட்டிற்கு போன உணர்வை பெறுகிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி ஒரு பாச உணர்வோடு இந்த பயணம் இன்றைக்கு இனிதே காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு உயிர்ப்புள்ள உறவு பாலமாக விளங்குகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. ஊட்டியிலே இருந்து ஹட்டன் வரை, திருச்சியிலே இருந்து தலவாக்கலை வரை, ராமநாதபுரத்திலே இருந்து ரம்போடா வரை, மதுரையிலே இருந்து மஸ்கிலியா வரை நமது தொப்புள் கொடி உறவு 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நிலைத்திருக்கிறது. உங்களின் முன்னேற்றமும் சமூக உயர்வும் இங்கே உள்ள இந்திய வம்சாவளியினருக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்களுக்கு பெருமையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது. தமிழ்தாயின் மகனான உங்களுக்கு முன்னேற்றம், வளர்ச்சி என்னை ஒரு தமிழனாக எனக்கு மிகப்பெரிய பெருமையை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பல பேர் சொல்வார்கள், மார்க்ஸ் பிறந்த பின்புதான் உலக சகோதரத்துவம் உலகத்திற்கு மானிடத்திற்கு உணர்த்தப்பட்டது என்று சொல்வார்கள். அது உண்மையா என்றால் அதை காட்டிலும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுதான் தமிழனுடைய விருந்தோம்பலை உலகெங்கிற்கும் பறைசாற்றி இருக்கிறது. இன்றைக்கு இலங்கை அரசின் வீட்டு வசதி திட்ட முயற்சிகளை இந்தியா தொடர்ந்து ஆதரித்து வருகிறது. இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் 3ஆம் கட்டம் முழுமையாக நிறைவு பெற்றதை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று வழங்கப்படும் 145 வீடுகளுடன் சேர்த்து 3ஆம் திட்டத்தின் கீழ் 4000 வீடுகள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒரு பேரின்பத்தை தருகிறது. இதுவரை இலங்கை மக்களுக்கு சுமார் 50,000 வீடுகளை இந்திய அரசு வழங்கியுள்ளது. மேலும் 10,000 வீடுகள் 4ஆம் கட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்பது தேனினும் இனிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இந்தியா
இன்று அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. எந்த கோட்பாட்டை இலங்கையிலும் நம்முடைய மேம்பாட்டு கூட்டாண்மையின் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் மூலம் நடைமுறைப்படுத்த எல்லா முயற்சிகளையும் இந்திய அரசு செய்து வருகிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்திய இலங்கை பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு புதிய விண்ணை தொடுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு முழுமையாக விருப்பப்படுகிறோம், முழுமையாக நம்புகிறோம். நிச்சயமாக மகத்தான எழுச்சி, பொருளாதார எழுச்சி இந்திய இலங்கை கூட்டுறவின்பால் இரு நாடுகளுக்கும் வர இருக்கிறது. we will grow together என்று நான் சொன்னேன். இன்றைக்கு இலங்கை அரசின் ஜனாதிபதி அவர்களை பார்த்த நேரத்தில் நான் அவர்களிடத்தில் சொன்னேன், we will grow together, இணைவோம் வளர்வோம் என்று சொன்னேன். அதுதான் இன்றைக்கு இந்திய அரசினுடைய முழக்கமாக இருந்து வருகிறது. இலங்கைக்கு ஒரு இன்னல் என்று சொன்னால் ஓடி வந்து உதவுகின்ற முதல் நாடாக நம்முடைய இந்தியா இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் பெருமை. முன்னதாக இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டோருக்கிடையே தனித்தனியே கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் மலையக தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற்றிருந்தது. இதன்போது இந்திய வம்சாவளி மக்களின் அரசியல், பொருளாதார, சமூக மேம்பாட்டிற்கான ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் தொடர்ச்சியாக வழங்க வேண்டிய தார்மீக கடமை இந்தியாவுக்கு காணப்படுகின்றது என்பதை வலியுறுத்திய மலையக கட்சிகளின் தலைவர்கள் கடல் கடந்த இந்திய குடியுரிமை இலகுபடுத்தும் வகையில் இந்திய துணை ஜனாதிபதி 6 தலைமுறையினரை மையப்படுத்திய அறிவிப்பை வெளிப்படுத்தியமையை வரவேற்று நன்றிகளையும் தெரிவித்தனர். இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன், கூட்டணியின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம், அரசியல் குழு உறுப்பினர்களான பாரத் அருள்சாமி, ராஜாராம் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் அதன் தலைவர் செந்தில் தொண்டமான் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றிருந்தனர். இதனிடையே இந்திய துணை ஜனாதிபதிக்கும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் புளோட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ரெலோ அமைப்பின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரும், தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.